நண்பர்களுக்கு வணக்கம். மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுனாவே இந்த கோரப்புல்லுக்கு கொண்டாட்டம் தான். உரமும் போட தேவையில்லை, தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. அது பாட்டுக்கு அழகாக வளர்ந்துட்டே இருக்கும். சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கபாலி படத்தில் வர ரஜினி மாதிரி, நான் முன்னுக்கு வரது தான் உனக்கு பிரச்சனைனா முன்னுக்கு வருவோண்டா, கோட் சூட் போடுவோண்டா, ஸ்டைலாக கெத்தா அப்படிங்கிற மாதிரி, நீ வெட்டி விட்டாலும் நான் முளைப்பேன்டா, பக்கத்தில் இன்னொரு செடியும் முளைக்க விடுவோண்டா, ரோடு ஓட்டாலும் சும்மாவா முளைச்சி விடுவோண்டான்னு சொல்லிட்டு ரோட்டு மேலேயே முளைச்சி கிடக்குது கோரப்புல். இருந்தாலும் பரவாயில்ல, நான் 6 மணிக்கே கொத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 3 மணி நேரம் வேலை அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. நம்ம கார்டனுக்கு முன்னாடி இருக்க கோரப்புள்ளை அருகம்புள்ளையும் கூட கொத்து வச்சு கொத்திடலாம். பட் ஆனால் அந்த பாத்திக்கு மேலே செடிகளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொத்தவே முடியாது. தண்ணி ஊற்றி விட்டு வேரெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் தான் பிடிங்கி ஆகணும். உட்காந்து மணிக்கணக்கில் பிடுங்கிறதுக்கு தான் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் வேறு களைச்செடின்னு நினச்சி பிரண்டை செடியை தெரியாமல் பிடுங்கிட்டேன். தெரியாமல் பிடுங்கின செடியை தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல நெட்டி வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு. பிரண்டை செடியை நெட்டின கையோட ஸ்ப்ரே பாட்டில் தூக்கியாச்சு. எல்லா செடிகளுக்கும் ஃபெர்டிலைசர் கொடுத்துடலான்னு. இது என்ன ஃபெர்டிலைசர்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. மோரில் பெருங்காயத்தை மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் அடிச்சிட்ருக்கேன். இது என்ன எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பூ கொட்டாமல் இருக்கும், சின்ன சின்ன நோய் தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும். பூச்செடி, காய்கறி செடி எல்லா செடிக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் எந்த நோயுமே செடிகளுக்கு வராமல் இருக்கும். வந்ததுக்கப்புறம் அதை அடிக்கணும் இது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்கு பதிலாக வரதுக்கு முன்னாடியே அதை அடிச்சுட்டோம்னா கொஞ்சம் வராமையாவது இருக்கும். எல்லா செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண கையோட செடிகளுக்கு தண்ணி ஊற்றி இல்லாமன்னு சொல்லிட்டு ஓஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு பக்கத்துக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கத்தை யாருப்பா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு அம்மா கேட்குது. பூச்சி புழுவெல்லாம் உள்ளே வருதுன்னு தான் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்ததே. சரி, ஒரு பக்கத்தை க்ளீன் பண்ணிட்டு சும்மா விட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. சாயந்தரம் 1 மணி நேரம் ஃப்ரீயாக இருந்த கேப்பில் ஓவராலாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா தான் நம்ம கார்டன் இப்போ தான் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. தண்ணி ஊற்றி விட்டுறலாமே ஈவினிங் ஓஸ் போட்டு வந்தாச்சு. நம்ம ராசியே என்னவோ தெரில, ஓஸ் போட்டு தண்ணி அடிக்கும்போது கரெக்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு தான் இந்த துரதிருஷ்டம் அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை அதை வேணும். அப்போ தான் 1 மணி நேரம் வண்டியை உட்காந்து கழுவிட்டு இருந்தான், உடனே மழை வந்துருச்சு. சரி ராசா, நீ வண்டி கழுவுன வரைக்கும் போதும், நீ வீடியோ மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் வந்தாச்சு வெளியில். மழையை பார்த்தாலே நம்மாழ்வார் ஐயா சொன்னதாங்க ஞாபகம் வரும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரை ஆகாயத்தில் தேடுங்க, பூமியில் தேடாதீங்க. அதாவது போர் போட்டு தண்ணி இருக்கிற தண்ணியை உறிஞ்சி எடுக்காதீங்க, வானத்தில் தேடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. மழை தண்ணி எப்போவுமே வீணாகக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணி வைங்க. கட்டின வீட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கும்போதே அதுக்கேற்ற மாதிரி பிளான்டாக ஸ்டோரேஜ் எல்லாமே பண்ணிக்கலாம். ரெயின் வாட்டர் நம்ம குடிக்கும்போதும் கூட உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகுன்னு தெரியுங்களா, ரெயின் வாட்டர் பிடிக்கக்கூடாதும்பாங்க. அப்படியே பிடிச்சாலும் டேக்ஸ் போடுவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ தமிழ்நாட்டோட நிலமையே.